குட் ஈவினிங் ட்ரேடர்ஸ். இந்த ஆடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி 50யோட ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இது எங்கே சப்போர்ட் இருக்குது, எங்கே ரெசிஸ்டண்ட் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாம். இன்றைக்கி நிஃப்டி இன்றைக்கும் டவுனில் தான் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், டவுனில் தான் முடிஞ்சிருக்கு. கண்டினியூஸாக டவுன் ஆகிக்கிட்டே இருக்குது. என்ன ரீசன் பார்த்தா எஃப்ஐ செல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுதான் மெயின் ரீசனாக இருக்குது. இல்லைனா நிஃப்டி கொஞ்சம் கொஞ்சமாவது மேலே போய் ஒரு 50 பாயிண்ட்டு ஒரு 100 பாயிண்ட்டுன்னு ப்ளஸில் முடியும். ஆனால் கண்டினியூஸாக அது டவுன்லேயே முடிஞ்சிக்கிட்டு இருக்குது. அதுதான் இப்போது பெரிய பிரச்சனையாக இருக்குது ட்ரேடர்ஸ் எல்லாருக்குமே. இன்றைக்கி நிஃப்டி முடிஞ்ச ரேஞ்ச் 24,680. இன்றைக்கி முடிஞ்ச ரேஞ்சு 156 பாயிண்ட்டுக்கிட்ட மைனஸ் ஆகிருக்குங்க. போன வெள்ளிக்கிழமை ஒரு 225 பாயிண்ட்டு, இன்றைக்கி ஒரு 156. நிஃப்டி 50, 20, 70ன்னு இறங்க போய் இப்போது 100, 180, 200, 250ன்னு இறங்க ஆரம்பிக்கிறோம். காரணம் யாருன்னா எஃப்ஐஎஸ் கண்டினியூஸாக செல்லிங்கில் இருக்கிறதுனால தான். சரி நேயர்களே, நம்ம இந்த நிஃப்டி 50 நாளைக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்போர்ட் இது மெயின் சப்போர்ட்டு கிடையாது. 24,641. இது ஒரு சின்ன சப்போர்ட்டு தான் நாளைக்கு. ஏன்னா நாளைக்கு சப்போஸ் யூஎஸ் மார்க்கெட் டவுனில் முடிஞ்சால் நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டவுனில் இருந்தால் நம்ம நிஃப்டி 50 ஓப்பன் ஆகும் போதே இந்த 24,641 தொற்றுவான். அதனால் இது ஒரு சின்ன சப்போர்ட்டு தான். மெயின் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் அதில் இன்னொரு விஷயம் இருக்குங்க. 24,641 அவன் உடச்சிட்டானா ஃப்ரீ ஃபாலு, வேறு எங்கேயுமே ஸ்டாப் பண்ணவே முடியாது. 24,473 தான் அடுத்த சப்போர்ட்டு. கண்டிப்பாக ஒரு 170 பாயிண்ட் 200 பாயிண்ட் கிட்டே விழுந்துருவான். டெக்னிக்கலாக சொல்கிறேன். ஏன்னா சார்ட்டை செக் பண்ணி பாருங்களேன். செக் பண்ணிங்கன்னா ஃப்ரீ ஃபால், அதுக்கு எந்த ஒரு அப்ஸ்டக்கிள்ஸுமே அங்கே இல்லை. இது வெரி வெரி ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இந்த சப்போர்ட்டை தாண்டி அவன் உடைப்பான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. 24,473 வெரி வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட். இல்லை நாளைக்கு இதையும் மீறி நான் உடைச்சேன்னா தேர்ட் சப்போர்ட் 24,224. ஆனால் இந்த 24,224 எல்லாம் வரவே வராது எனக்கு தெரிஞ்சு. அது செகண்ட் சப்போர்ட்டான 24,473 அங்கே ரீபவுண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். சப்போஸ் நாளைக்கு யூஎஸ் மார்க்கெட் எல்லாம் நல்லா மேலே வந்ததுன்னா நம்ம கிஃப்ட் நிஃப்டியும் ஒரு ஸ்டார்டிங்கில் கேப் அப் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது நமக்கு ப்ரிடிக்ஷன் பண்ண முடியாது. ஏன்னா அது யூஎஸ் மார்க்கெட்டு 7 மணிக்கு மேலே தான் அங்கே ட்ரேடிங்கே ஸ்டார்ட் ஆகும். அது ஒரு 2 மணி வரையும் அங்கே நடக்கும். அதோட இம்பேக்ட்டு நம்ம கிஃப்ட் நிஃப்டியில் ஒரு 2:30 வரையும் இருக்கும். ஸோ நமக்கு காலையில் தான் தெரியும் கிஃப்ட் நிஃப்டி ஸ்லைட்டாக அப்பில் ட்ரேட் ஆகுதா இல்லை டவுனில் ட்ரேட் ஆகுதான்னு. ஸோ நம்ம அந்த டாப்பிக்கே போகணும். சப்போஸ் ஒரு வேலை ஏறுச்சுன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிறது 24,916. இது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் தான். இதை அவன் உடைச்சான் மீன்ஸ் நான் அந்த 24,916க்கு மேலே ஒரு புல்லிஷ் கேண்டில் இருந்ததுன்னா 25,046 இந்த ரேஞ்ச் வரையும் அது போகும், டெஃபினட்டாக போகும். இதுக்கு மேலே அவன் போவான்னு கேட்டால் எஃப்ஐஎஸ் விட மாட்டாங்க. எப்படியும் கண்டிப்பாக அங்கே பிடிச்சி அடிப்பாங்க. அவங்க 24,916லேயே அடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. அதுதான் நிஃப்டி ஒரு 100, 50, 20 அந்த ரேஞ்ச் போனாவே செல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இல்லை நல்ல நாளைக்கு ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருக்குது நிஃப்டி 50 25,046 தாண்டி போகிறான்னா 25,122 இதுதான் தேர்டு ரெசிஸ்டன்ஸ்.
ஆனால் இவ்வளோலாம் போவானா எதிர்பார்த்தா போகாது. ஏன்னா நமக்கு டெய்லியும் நம்ம வாட்ச் பண்ணுறோம் நிஃப்டி 50யோட ரேஞ்சு எவ்வளோ போகுது, எவ்வளோ இறங்குதுன்னு. என்றைக்கோ அத்தி பூத்தா மாதிரி ஒரு 200 பாயிண்ட்டு 250 பாயிண்ட்டுன்னு அது இறங்கும். அது இன்றைக்கும் நேற்றும் தான் இறங்கியிருக்கு. அதுக்கு முன்னாடியெல்லாம் அவ்வளோலாம் இறங்கலை. ஸோ அதை வச்சு தான் சொல்கிறது. 25,122 அவன் போகிறது கஷ்டம். 25,046 வரையும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது யூஎஸ் மார்க்கெட்டு க்ளோசிங்கை பொறுத்து இருக்குது. நாளைக்கு ஒருவேளை ஒரு 50-70 பாயிண்ட்டு கேப் அப் ஆனாவே அதுவே ஒரு 100 பாயிண்ட் வந்துடும். அப்படின்னா அப்போ 900 கிட்ட வந்துடும். 24,800 கிட்ட வந்துடும். அப்புறம் அங்கேருந்து என்ன ஒரு 100-120 பாயிண்ட்டு தான் இருக்குது. அழகாக அவன் மேலே போயிடுவான். ஸோ அந்த ரெசிஸ்டன்ட் செகண்ட் ரெசிஸ்டண்ட்டு தான் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட். அவன் அங்கேருந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ நாளைக்கு நிஃப்டி 50க்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் இது தான். நீங்கள் இதை வாட்ச் பண்ணுங்கள். இந்த சப்போர்ட் இந்த ரெசிஸ்டண்ட்டை கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து தொடும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டும் ஒரு கேண்டில் ஸ்டிக்கு வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதுவும் ஸ்ட்ராங்கானதை வந்து தொடும்போது அவன் தொட்டுட்டு ரீபவுண்ட் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு. இன்றைக்கி பார்த்தீங்களா, நான் சொன்ன அந்த சப்போர்ட் ரேஞ்ச் எல்லாமே அவன் தொட்டுட்டு ரீபவுண்ட் தான் ஆகிருக்கான். இன்றைக்கி அந்த சப்போர்ட் லெவலெல்லாம் யூஸ் பண்ணி யாராவது ட்ரேட் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட்டில் முடிஞ்சிருக்கும். கரெக்ட் தானே? ஏன்னா இன்றைக்கி எனக்கு ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சுது. நான் நிஃப்டி 50 செகண்ட் சப்போர்ட்டை டச் பண்ணும்போது ப்ராஃபிட் தான் பண்ணேன். அதனால் சொல்கிறேன். சரி நேயர்களே, இந்த ஆடியோவில் நான் சொன்ன எல்லா லெவலும் ரெசிஸ்டண்ட்டும் ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான். உங்களை நான் இங்கே இந்த சப்போர்ட் வந்தால் வாங்குங்க, அந்த ரெசிஸ்டன்ட் வந்தால் விற்றுருங்க அப்படின்லாம் எதையும் சொல்லலை. ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான். டெக்னிக்கலாக நிஃப்டி 50 நாளைக்கு இன்ட்ராடேயில் என்ன மாதிரி ஏற்றம் இருக்கும் அப்படின்றத பற்றி தான் நான் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறேன். நன்றி. நாளைக்கு பார்க்கலாம் இந்த நிஃப்டி 50யோட இன்ட்ராடே லெவலை. தேங்க்யூ.